அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ரஜபு மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில இருக்கும். இந்த நாள்ல காலை பொழுதுல ஜுமாவுக்குள்ள முடிக்க வேண்டிய மிகச் சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப அவசரமான ஒரு பதிவு. ஏன்னா ஜுமாவுக்குள்ள நிறைய மக்கள் கிட்ட போய் சேரணும். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே ஷேர் பண்ணுங்க. அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இதனுடைய நன்மை எல்லா மக்களுக்குமே போய் சேரணும். நம்மளோட வீடியோ நேரத்துக்கு வருது. ஆனா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வர்றதில்ல. அல்லாஹ்வுக்காக அத பொறுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது ரஜபு மாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய தினத்துல காலை பொழுதுல செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல். இந்த ஒரு அமல செஞ்சா என்ன பலன் அப்படின்னா, வானத்திலிருந்து பூமி வரைக்கும் அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சிருக்கான் பாருங்க. வானவர்கள் இன்னும் இந்த பூமியில மரம், செடி, கொடி, காற்று, விலங்குகள், பறவைகள் என்னெல்லாம் படைப்பு அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கானோ அனைத்து படைப்புகளுடைய துஆவும் நமக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல, இந்த திக்ரை யார் இன்றைக்கு ஓதுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் தஆலா செல்வத்துல பரக்கத்தை அதிகப்படுத்துறான். அவங்க இந்த வருடம் முழுவதும் கேட்கக்கூடிய துஆவையும் அவங்களுக்கு கபூலாக்கி தர்றான். ஏன்னா இத்தனை படைப்புகள் நமக்காக துஆ செய்யும் போது இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும்? செல்வ செழிப்பா இருக்கும். நம்ம கேட்கக்கூடிய எல்லா துஆவும் நமக்கு கபூல் ஆகிற மாதிரியா தான் இருக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த திக்ரை நீங்க ஓதத் தொடங்கி முடிச்சதுல இருந்து இன்று இரவு வரைக்கும் உங்களுக்காக வானவர்கள் துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா படைப்புகளும் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த நாள் முழுக்க உங்களுக்கு மிகச் சிறப்பா மாறுது. இந்த திக்ரை மட்டும் ஓதிட்டீங்கன்னா இந்த நாள் முழுக்கவே அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பா உங்களுக்கு கொடுக்குறான். அப்படிங்கும்போது இந்த நாள்ல நீங்க ஒரு துஆவை கேட்டீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு கபூல் ஆகும். ஒரு துஆ இல்லைங்க, நீங்க எழுதி வச்சு நீங்க 1000 துஆக்களை கேட்டா கூட அல்லாஹ் இன்றைக்கு இந்த அமலின் மூலமாக இதனுடைய பரக்கத் கொண்டு கபூலாக்கிருவான். அது மட்டுமல்ல, இன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் வானவர்கள் நமக்காக துஆ செய்றாங்க இல்லையா? அதனுடைய பரக்கத் கொண்டு இந்த வருடம் முழுவதுமே அல்லாஹ் தஆலா நம்மளுடைய செல்வத்துல அதிக அளவு பரக்கத்தை கொட்டுறான். அதனுடைய அளவு சொல்லவே முடியாது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. இதை நீங்களும் ஜுமாவுக்குள்ள ஓதி முடிச்சிருங்க. அந்த திக்ர் என்ன அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச அற்புதமான திக்ர் தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீமி வ பிஹம்திஹி வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவ்வளோதான். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச களிமா தான். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மை அல்லாஹ் தஆலா எழுதுறான் இல்லையா? அதை இன்றைக்கு நம்ம ஓதணும் அப்படின்னா இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு தர்றான். எனவே இந்த ஒரு சிறந்த ஒரு களிமாவை இன்றைய தினம் 313 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வானவர்களுடைய துஆவிலிருந்து அனைத்து படைப்புகளுடைய துஆவும் நமக்கு கிடைச்சு போயிடும். ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே துஆக்கள் கபூல் ஆகிறதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க, பார்க்குறவங்க எல்லார்கிட்டையுமே சொல்கிறோம். எனக்காக துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம கேட்காமலே எந்த விதமான பாவங்களுமே செய்யாத வானவர்கள்ல இருந்து அனைத்து படைப்புகளும் நமக்காக இரவு வரைக்கும் ஒரு நிமிடம் கூட இடைவெளி இல்லாம துஆ செய்றாங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு அற்புதமான பலனை நம்ம எல்லோருமே அடைந்து கொள்ளணும். இதை விட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமல் நமக்கு இல்லை, இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே நமக்காக இரவு வரைக்கும் துஆ செய்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம தான் அதிர்ஷ்டசாலியா இருக்க முடியும். எனவே இந்த அதிர்ஷ்டத்தை, இந்த நல்ல விஷயத்தை நீங்க அடைந்து கொள்ளணும். நீங்க இந்த வருஷத்துல அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னா கட்டாயம் இந்த அமலை இன்றைக்கு முடிச்சுக்கோங்க. இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்கறதே ரொம்ப ரொம்ப நேர தாமதத்தில் தான் கொடுத்துருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே இதை நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இதை பார்க்கக்கூடிய எல்லார் மீதும் கடமை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய அனைத்து துஆவையும் இந்த பரக்கத்தான ரஜபு மாதத்தினுடைய முதல் ஜுமாவை கொண்டு கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.